தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேபாளத்துலலாம் இன்ஸ்டா வைரல் இதெல்லாம் போடலாங்க. அந்த ஊரில் ப்ராப்பர் அரசியல் பண்ணாங்க. இந்த ஊரில் அவர் என்ன ஸ்ரீலங்காவில் வந்து நான் வீடியோ இல்லாமல் போட்டு அவங்கெல்லாம் அங்கே ஸ்ரீலங்காலாம் வந்து சுதந்திரம்னா என்னன்னு தெரியும், வாக்குரிமைனா என்னன்னு தெரியும், ஒரு ஓட்டருடைய முக்கியத்துவம் தெரியும். நேபாளிலையும் இலங்கையிலையும் அங்கே வந்து அந்த புரட்சியோடு இதெல்லாம் ஒப்பிடாதீங்க. இதில் பாதி கவர்ச்சி அடங்கியிருக்கு, மீதி பாதி இன்னைக்கு பெருமை பேசுகிறாரு. இவருமே காரணம். இவர் வேங்கை வயலில் என்ன பேசினார்? இவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்களா? யாரும் கட்ட பஞ்சாயத்து கேஸ் எல்லாம் இவங்க மேலே இல்லையா? கூட இருந்து நீங்களும் திமுக கூட இருந்து எல்லா கலாட்டாவும் பண்ணிவிட்டு எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு இன்னைக்கு திமுக வண்டி சிங்கிள் அவுட் பண்ணி விட்டு ஓடி வரீங்க வெளில. இது என்ன வேலை? காங்கிரஸ்க்கு ரொம்ப நல்ல பேராங்க தமிழ்நாட்டில். அப்படியே பேர் இயக்கமா ஐயா காமராஜர் விட்டு போன மாதிரியா நடந்துக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு இருக்கவங்க. நீங்கள் தானே கூட இருந்து கெட்ட பேரை வாங்கி கொடுத்தீங்க. இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னா இவ்வளோ நாள் நீங்களும் ஒன்றா தானே இருந்தீங்க. நீங்களும் இப்போ படத்துலலாம் காட்டுவாங்க, அப்பா அவரும் பழைய கேஸுக்காரப்பா, இந்த கேஸில் கூட இருந்தார், அதுக்கப்புறம் வேறு தனியாக அவர் பண்ணியிருப்பார். அதனால் அவர் கேஸுக்கார் இல்லைன்னு போயிடுவாங்களா? ஆனால் கம்யூனிஸ்டுகள், சிபிஐ வீரபாண்டியன் அவர்கள் வந்து நாங்கள் அதிகாரத்தில் பங்கெடுக்கலை, அதனால் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளில் நாங்கள் பங்கு கொள்ள முடியாது அப்படின்னு. இல்லை அதாவது சிபிஐ சிபிஎம் இவங்க அளவுக்கு மோசமான அரசியல் கட்சிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ கிடையாது. அவங்க பெருமைக்கு பெனாயில் குடிக்கிறதுன்னுவாங்க. சொல்லிட்டோம், என்ன பண்ணுறது? அசிங்கமாக இருக்கும்ல. இப்போது உடனே கூட்டணி விட்டு வெளியில் வர்றது, அதில் உடன்பாடும் இல்லை. திருமாவுக்கு அமைச்சரவை பதவி கிடச்சிருக்கு, வன்னியரசுக்கு. காதல் மீது நம்ம கூட பழகிறாரு, அவங்க கட்சியில் 2 பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு தடுமாற்றம் தான். அவங்க வேணால் போய் சொல்லிட்டு தெரியலாம், விஜய் வந்து நேர்மையாக அரசியல் பண்ணுறாரு, நியாயமாக பண்ணுறாருன்னு அவங்க வந்து உண்மைக்கு புறம்பாக பேசலாம், வார்த்தை தானே. பட் ஆனால் அவங்களோட கண்ணியம் எப்படி தானே குறையுது. நீங்கள்லாம் ஏன் தேஞ்சு போகிறீங்க? உங்களால் ஏன் வந்து ஒரு நல்ல கொள்கை அருமையாக இருக்குது, இளைஞர்கள் வசீகரம் வரமாட்டேறான், ஏன்னா உங்களோட நிலைப்பாடு அப்படி இருக்குது. நீட்டு தேர்வு எதிர்ப்புன்றது அவ்வளோ பேச்சு பேசினார் விஜய் சார். அனிதா என் தங்கச்சி, அது இது என் குழந்தைங்க நான் விட மாட்டேன், இதோ உங்கள் அண்ணன் வந்துட்டேன், உங்கள் வீட்டுப்புள்ள உங்கள் விஜய் வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு நீட் தேர்வு எடுத்து போராட்டம் பண்ணுற மாணவனை கையை போலீஸு முறைக்கு உடைக்குதே, ஃப்ராக்சர் ஆகுது, சுழுக்காகுது, யார் கொடுப்பா? நான் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் உணர்வு தான் இல்லை, போயிடுச்சு, வேறு விஷயம். நீட் தேர்வு இப்போ நான்லாம் பத்திரிக்கையாளராக 3 ஆட்சி பார்க்குறேன். இப்போது அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி, தாவேக்கா ஆட்சி, 3 ஆட்சியிலையும் என் நிலைப்பாடு நீட் தேர்வு எதிர்ப்பு. இப்போ உண்மையிலே நான் உண்மையாக சூடு சுரணையோடு இருக்கிறேன்னா, இல்லை இதில் காவல்துறையை வச்சு கையை மாற்றி மாற்றி முறுகிறவங்க ஒழுங்காக இருக்கிறாங்களா? சார் பத்திரிகையாளர்ன்ற பிறகு நான் வந்து போய் என் குடும்பத்தில் யாரும் டாக்டர் ஆகிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோலாம் கிடையாது. இல்லை எனக்காக நான் போய் இப்போ திருப்பி எழுத போகிறது இல்லை. நான் எதுக்கு நான் பேசணும்? எதுக்கு நான் இப்போ எழுதியிருக்கணும்? எதுக்கு கண்டவங்க கிட்ட நான் திட்டு வாங்கணும்? இதுக்கெல்லாம் பேசிட்டு எனக்கும் நீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போது நீங்கள் மாறிட்டு எங்களை குறை சொல்கிறது, எங்களை விலை போயிட்டாங்கன்றது, இது என்ன விதமான கேவலமான அரசியல்? அப்போது போய் அந்த நேரத்துக்கு ஒரு விஷயத்தை பேசிட்டு அந்த மலிவான அல்ப ஓட்டுகளை வாங்கிட்டு ஜெயிச்சுட்டு பேசுறதுக்கு எதிராக செயல்படுறதா நீங்கள். நான் என்ன சொல்கிறேன், சரி எப்போ போராட்டம் பண்ணாலும் காவல்துறை பிரச்சனை பண்ணுது, அந்த போராட்டம் பண்ணுற மாணவர்கள் கூப்பிட்டு டிராஃபிக்கு பாதிக்கக்கூடாது, ரைட்டா? நானே ஒரு இடம் தரேன், க்ரியேட்டிவாக பண்ணுங்கள். விஜய் சார் ஆட்சியை எதிர்க்கலை, தாவேக்காவை எதிர்க்கலை, மத்திய அரசை எதிர்க்க போகிறீங்க, ராஜரத்ன ஸ்டேடியமோ இல்லை ஒரு ஸ்டேடியம் ஒரு இடம் தரோம், வந்து போராட்டம் பண்ணுங்கள். ஸ்கிட்டு, ட்ராமா, கேமா, யூடியூப் லைவ் ஏதோ 4 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம், 3 மணி நேரம் முடித்த உடனே கௌரவமாக போயிட்டே இருக்கும். நானே தண்ணி பாட்டில் தரேன், மயக்காய்ச்சலாம் ஊந்தா தப்பாக போயிடும், லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், நானே தண்ணி பாட்டில் தரேன். நீங்கள் என்ன அங்கே பத்திரிகையாளர் சந்திக்கணுமா சந்திச்சுக்கங்க, போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது. நீங்கள் மத்திய அரசை யாரை விமர்சனம் பண்ணணுமோ பண்ணிக்கணும், இல்லை மாநில அரசை கண்டிக்கணுமா, இதுக்கு எதனா பண்ணோம் பேசிக்கணும். வாங்க சார், ஒரு நீட் தேர்வு ரத்துக்கு கூட மாணவர்கள் வந்து கோரிக்கை வைக்கல, ஒரு தேர்வு ஒழுங்காக நடத்த முடியல, துப்பு இல்லாமல் நடக்குது, ஒவ்வொரு வாட்டியும் பேப்பர் லீக் ஆகுது, காசு போகுது, விலை போகுது. அதுக்கும் ஏதோ அதாவது நீட் தேர்வு எழுதுகிற அப்பா அம்மா எவ்வளோ நல்ல
கண்ணியவான்கள்னா அவங்க புள்ளைய போராட்டத்துக்கு அனுப்ப மாட்டாங்க சார். அவங்க புள்ளைய போராட்டத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க புள்ளெல்லாம் பச்சு டாக்டர் ஆகி வெளிநாடு போயிட்டு புறப்பட்டு வருவாங்க இங்கே ஓட்டு போகிறதுக்கு. மாற்றம் பண்ணுறாங்களாம். இந்திய திருநாட்டில் அரசியலை மாற்றம் பண்ணுறதுக்கு என்ஆர்ஐயாக வர்றது, திருட்டு பாஸ்போர்ட்டில் வர்றது, இதை வந்துட்டு அவங்களுக்கு எது பிடிக்குதோ கவர்ச்சி பிடிச்சா ஓட்டு போட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஏழைப்பாழைகள், கம்யூனிஸ்ட்டு, எஸ்எஃப்ஐ, அதுக்கப்புறமா அந்த ஒர்க்கர்ஸ் யூனியனு, இந்த தொழிற்சங்கம், இதில் இருக்கிற பசங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல இந்த ஊரில், இந்த செல்வா மாதிரி இருக்கிற நம்ம சிபிஎம்மில் அவர்கிட்ட தயாரான பசங்கள்லாம் போய் போராட்டம் பண்ணி கத்தி மத்திய அரசுக்கு எது காவல்துறை லட்டியில் அடி வாங்கணும். எதுக்கு அடி வாங்கணும்? லட்டியில் அடி வாங்கணும். எல்லாம் 19 வயசு, 21 வயசு, 23 வயசு பசங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது? யார் கேட்குறது இதை? பார்த்தா அவங்களுக்குலாம் போராட்டம் என்ன வேஸ்ட்டு. இப்போது நீங்கள் சொன்னீங்க இலங்கையிலையும் நேபாளத்துலேயும் வந்துட்டு இது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு நான் சொன்னேன். திரும்பி அதே பாயிண்ட் சொன்னேன். அவங்களுக்கு ஓட்டுன்னா என்னன்னு தெரியும், அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். இங்கே ஓட்டுன்னா அதனுடைய முக்கியத்துவம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் வாழ்க்கையில் சமீபத்தில் நடந்த எடுத்துக்காட்டு, என்னோடய ஹிஸ்ட்ரி வாத்தியார், அவர் பேர் வந்து YCE பால்ராஜ். அவர் வந்து நியாண்டர்தாலர், குரோமேக்னட்ஸ், கிரிமால்டீஸ்ன்னு கிளாஸ் எடுத்திருக்கிறார். அதாவது ஆதி மனிதன் எப்படி மாறினாங்கன்னு இன்றைக்கும் அந்த வகுப்பில் அட்டன் பண்ண எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது. அவரை நாங்கள்லாம் கிண்டல் பண்ணுவோம், சும்மா பாகவதர் சொல்லுவோம். என்னென்னா சம்டைம்ஸ் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப போய் கிளாஸ் எடுக்க தூக்கம் வந்துடும். மதியம் லஞ்ச் டைமுக்கு மேலே தூங்கிடுவோம். பாதி நேரத்தில் அட்டென்ட்டாக இருப்போம், பாதி நேரத்தில் தூங்கிடுவோம். இவர் முடியெல்லாம் நல்லா லாங்காக வச்சுருப்பார், நல்லா ஆள் வாட்ஸாட்டமாக இருப்பார் ஐயா. நான் யாரும் என்ன பண்ணுவார், முடியை தலையை பூச்சி ஆட்டி, அவர் முடியும் தலையை பூச்சி ஆட்டுவார். அது வந்து அவரை பிடிக்கும். அவர் இப்போ சமீபத்தில் இறந்துட்டார். எல்லாரும் போய் அழுவாத மாணவனே இல்லை. நான் வந்து வெளியூர் போனதுனால என்னால் போக முடியல. அப்போது அவர் என்கிட்ட கடைசியாக அவர் இறந்துருவார் நான் நினைக்கல. கேன்சரில் அடிபட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாருன்னு தான் மருத்துவர் சொல்கிறாங்க. ஆனால் நோய் தாக்கம் சீக்கிரம் வந்துட்டு சொன்னார், கோட்டி எனக்கு வந்து இந்த தேர்தலில் போய் நான் ஓட்டு போட முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு யாருன்னா அதிகாரிங்க யாருன்னா தெரிஞ்சா, நீ ஒரு பத்திரிக்காரன், உனக்கு கார்பரேஷன் யாருன்னா அதிகாரி தெரிஞ்சா, எங்கே அந்த வயசானவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க இல்லையா, அதேமாதிரி இந்த எஸ்ஐஆர்லாம் சொல்கிறாங்க, என் பேர் நீக்கிட்டாங்களா இல்லையா எனக்கு தெரியல, அவங்க வீட்டம்மாவும் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அப்போது அதாவது ஓட்டினுடைய வேல்யூ வாழ்க்கையில் நம்ம இறக்க போகிறோன்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. எத்தனை நாளுன்றது தெரியல. என்னோடய வாத்தியார் என் உயிரோடு இருக்கும்போது எனக்கு படிப்பு அறிவு கொடுத்தாரு, இறந்து போயும் எனக்கு அறிவு கொடுத்துட்டு போனார். அன்னைக்கு பால்ராஜ் சார் செத்துட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டவொடனே எனக்கு தெரியாமல் கண்ணிலேருந்து அப்படி வருது. என்னன்னா அந்த ஓட்டு போடணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருந்தது பாருங்க அவருக்குள்ள. இது சாப்பிடணும், அது சாப்பிடணும், சொத்துவம் கடைசி. அப்போது அந்த பால்ராஜ் சாருக்கு ஓட்டுனுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்குல்ல. இது இப்போ இருக்கிறவங்களுக்கு இது எப்படி புரிய வைக்கிறது? இப்போ இவங்கெல்லாம் சொல்லிட்டு திரிகிறாங்க, இலங்கையில் நடந்தது புரட்சி, அங்கே நடந்தது புரட்சி. திமுகவும் அதிமுகவும் பண்ண ஊழல், இவங்க ஆடின ஆட்டம், இவங்க பண்ண மக்கள் விரோத அரசியல், இஷ்டத்துக்கு மாற்றி மாற்றி பேசுறது, மாற்றி மாற்றி நிலைப்பாடு எடுக்கிறது. இவங்களும் ஒரு காலத்தில் வந்துட்டு மோசமான அரசியல் பண்ணாங்க. காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. மக்களுக்கு போர் அடிச்சு போச்சு, மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்து, அதனால் மாற்றி போட்டாங்க பாதி பேர். மீதி பாதி பேர் கவர்ச்சி தான். இதை எப்படி புரட்சின்னு நீங்கள் சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு இனிக்குதுன்றதுனால இது புரட்சியா? அப்போ பால்ராஜ் சார் மாஸ்டருக்கு சுதந்திர போராட்டத்தை பற்றி, ஃப்ரீடம் பற்றி எடுத்தவர், இண்டிபெண்டன்ஸை பற்றி எடுத்தவர், காந்தியை பற்றி எங்களுக்கு வகுப்பு எடுத்தவர், காமராஜரை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர். கடைசி நாளில் ஓட்டு போட்டணும் நான் சார். அதாவது டெத்து பெட்டில் இருக்கவங்களுக்கு ஓட்டு போடணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குல்ல. இவர் சொல்கிறாரு இது புரட்சின்னு. ஃப்ரெண்ட்ஸ், என் குழந்தை சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ், என் மச்சிஞ்சி சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஓட்டு போகிறவங்களுக்கும் எங்கள் ஐயா மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஓட்டு போடணுன்னு சொல்லிட்டு போனார். எப்படி? இப்போது அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ போகிற போக்க பார்த்தா ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், வழக்கறிஞர்கள், இவர்கள் கையில் தான் இனிமேல்ட்டு வந்து அடுத்த தலைமுறை மீள்றதும் அடுத்த தலைமுறை நாசமாக போகிறதும் இவங்க கையில் தான் இருக்குது. இனிமேல்ட்டுலாம் அரசியல் கட்சிகளெல்லாம் நம்பி எந்த புண்ணியமும் இல்லைன்ற மாதிரி என்னோட பார்வை. ஐயா வைகோ அவர்கள் வந்து 9 வருஷமாக வந்து தன்மானத்தை இழந்து தான் இந்த கூட்டணியோட நாங்கள் நிற்கிறோம். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் திமுகவோட கூட்டணி வச்சுருந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறது இது? தன்மானமே இல்லாமல் 9 வருஷம் இருந்தேன்னு அவரே சொல்கிறாரு. அவர் வாங்கி சக்கரை தான் போடணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய அரசியல்லாம் முதிர்ச்சி பெற்ற ஒரு அரசியல்வாதி தன்மானம் இல்லாமல் இருந்தேன்றாரு. எவ்வளோ நாள்னா 9 வருஷமாக. கொலை பண்ணால் கூட ஜெயில் 7 வருஷம்தான்.
அது நித்யானந்தா கிட்ட தான் போனால், ஐயா 9 வருஷம் தன்மானம் இல்லாமல் இருந்தேன், என்ன ஐயா பண்ணுறதுன்னா அவர் எதனா ஞான வாக்கு சொல்லி அனுப்புவார். என் சீடராக இருக்கும் அந்த தகுதி உங்களுக்கு இல்லை ஐயா. தன்மானம் இல்லை என்றால் அது ஒரு வாழ்க்கையா? கிட்டத்தட்ட வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள். அப்போ திமுகவுக்கு உங்களோட வாழ்க்கையை, உங்களோட சுயத்தை இழந்து நிற்கிறீங்க. நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவரே ஏஞ்சி ஓடி போயிடுவார். இவருக்கெல்லாம் இப்போ யார் அட்வைஸ் பண்ண முடியும்? வைகோ சாருக்கெல்லாம் இப்படி ஒரு 4 பேச்சு, அப்படி ஒரு 4 பேச்சு, அதுவும் ஹை பிச்சில், ஏதோ ஐயா ஜேசுதாஸ் மாதிரி ஹை பிச்சில் பாடுற மாதிரி ஒரு ஹை பிச்சில் பேசுவார் இவர். இல்லை, தாவேக்கா இந்த வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் திமுக குதிரை பேரம் பண்ணுது. 2 எம்எல்ஏக்களை வந்து கூட்டிட்டு போனத. இவங்கெல்லாம் வந்து ஆளுமை, அரசியல், அதிகாரம், ஆட்சி கையில் இருக்கிறதுனால பொய் பேச வேண்டியதான். அதில் உண்மை இருந்திருக்கலாம். ஆனால் சத்தியமாக சொல்லுங்கள், உங்கள் கட்சியில் இப்போது 2 எம்எல்ஏ வரமாட்டேன்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த கட்சிக்கு நீங்கள் போனோன்னு துடிக்கிறீங்க? ஏன் 2 எம்எல்ஏ பத்தலையா உங்களுக்கு? நீங்கள் நின்று இடத்துல தோற்று தானே போனீங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்களா? உங்களுக்கு வந்தது 2 எம்எல்ஏ. ஏன் அதை வச்சு 5 வருஷம் இருங்களேன்? என்னத்துக்கு இப்போ ஆசைப்பட்றீங்க? எதுக்கு ஆசைப்பட்றீங்க? இப்போ நீங்கள் 2 எம்எல்ஏ போய் அங்கே கொடுக்கலன்னா உடனே நாளைக்கு கப்பல் கவுந்துட போகிறதில்ல. உங்களுக்கு 2 பேர். சரி, நீங்கள் சொல்லுங்கள், கூட்டணி முடிச்சுக்கோங்க. உள்ளாட்சியில் அவங்களோட கூட்டணி வச்சுக்கோங்க. இந்த 2 எம்எல்ஏ அப்படியே இருக்கட்டும். திமுக உத்தரவு கொறடா மீறினா அவங்களுக்கு பதவி போகுது. எப்படியா இருந்தாலும் ஹாப்பி தானே. விஜய் சார் அதை தானே விரும்புகிறாரு. சார், விஜய் சாரோட நோக்கம் என்ன? விசிலோட சின்னம் ராஜினாமா ஆகவே கூடாது. பாக்கி எந்த சின்னத்தில் ராஜினாமா ஆனாலும் விசிலோட மெஜாரிட்டிக்கு குறையும். அந்த நம்பர் கேமில் அவருக்கு வெற்றி. இன்றைக்கி ஒரு ராஜினாமா அக்செப்டடு. பேரவை விதி 21 ராஜினாமா பண்ணலாம். பேரவை விதி 22 ராஜினாமா வாங்கிக்கலாம். பேரவை விதி எதில்? குதிரை பேரம் இல்லை காசு வாங்கலான்னு சொல்லலை. அப்படி ஒரு விதி சொல்லியிருந்தா அப்படியே கையோட போய் அதையும் வாங்கிட்டு பேரவை விதி இதில் துட்டு வாங்கலான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்ல வேளை அப்படி ஒரு விதி எடுத்துகிட்டு வரல. அதெல்லாம் பேர் என்ன பேசுவாங்க. பேசும்போது இதெல்லாம் ஒரு மலிவான அரசியல். நாளுக்கு நாள் தாவேக்கா பலமடைகிறது, மற்ற கட்சிகள் பலவீனமாகிறது. எப்படி பலமாகிறது? ஊழல்வாதிகள், மண்ணு திருடினவங்க, குட்கா கேஸு, இந்த மாதிரி விஷயம் பண்ணவங்க, விலை ஈஸியாக போகிறவங்க, இல்லை தாவரத்துக்கு தயாராக இருக்கிறவங்க, இல்லை மக்களுக்கு எப்படின்னா நல்லது செஞ்சு தான் ஆகணுன்றவங்களாம் இருக்காங்க. மேகதாதுல அணை கட்டுறாங்க, இது பிரச்சனை, இது வந்து எதிர்க்கணும். இதுக்கு முன்னாடி மைசூர் மகாராஜா காலத்தில் இதெல்லாம் ஆயிருக்குது, நம்ம எல்லாம் நடந்து போகலாம், இல்லை ஒத்துமையாக வாங்கன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் காணொலி போடுறாரு. தமிழ்நாட்டுக்கு அது தேவையா இல்லை இது தேவையா? அதுதான் தேவை. என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க இவங்க? முழுக்க தாவேக்கா கட்சியை வந்து பலப்படுத்தணும். மக்கள் சிந்தனை, மக்கள் தேவை, மக்கள் போராட்டம், அதை பற்றி கவலையே கிடையாது. டிஆர்பி எக்ஸாம் பிரச்சனை, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு பிரச்சனை, கொஷின் பேப்பர் லீக் ஆச்சுன்றாங்க, லட்சக்கணக்கில் எழுதியிருக்கிறாங்க. இதே மாதிரி டிஆர்பியில் நிறைய பேர் லட்சக்கணக்கில் எழுதிட்டு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, அதே மாதிரி கவர்மெண்ட்டு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, என்ன நடக்கும் அடுத்து எதுவுமே தெரியாமல் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. காலையிலேயே இருந்தால் இந்த கட்சியிலேருந்து தூக்குறது, சாயந்தரம் பார்த்தா அந்த கட்சி கூட்டணிக்கு எக்ஸ்ட்ரா முட்டு கொடுக்குறது, இல்லை ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா ஒரு எம்எல்ஏ இங்கேருந்து அங்கே ஓடி போயிரு. என்ன இது வாரம் இதேவா? ஒரு கட்சியிலேருந்து ஜெயிச்சுட்டு அந்த கட்சியில் ராஜினாமா பண்ணிட்டு ஓடுறாரு. ஒருத்தர் நான் வந்து ஒரு இப்போ ஆராசா பேசினப்போ ஆபாசமாக இருக்குது, கொச்சையாக இருக்குது, அப்படியெல்லாம் பேசவே கூடாது, திமுக தோல்விக்கு இந்த மாதிரி வாய் தான் காரணம் தான் நான் கூட பேசியிருக்கிறேன். இது மாதிரி பண்ணால் இப்போது எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு பேசலாம்ல கோவத்தில். ஆமாம், என்ன எப்படி நியாயப்படுத்திங்க? சிவி சண்முகம் போயிடுவார். நான் என்ன ஒன்று தான் வைக்கிறேன்னா, மொத்தமாக எத்தனை பேர் வேணுமோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் நீங்களாம் எதுக்கு ஒரு மத்திய அரசாக உட்காந்துருக்குற, உங்களுக்குலாம் எதுக்கு ஒரு அமலாக்கத்துறை, உங்களுக்குலாம் எதுக்கு ஒரு சிபிஐ அப்படின்னு யாரும், அதாவது இந்த கேவலங்களை நல்ல கேவலமான கேள்விகள் கேட்க மேபி நாடு புனிதப்படணும்னா படட்டோன்றேன். அமைதியாக உட்காந்துருக்கு சார் டெல்லி. இவரும் பிஜேபி பற்றி எடுத்து பேசுறது, அவங்களும் எதுவும் பேசுறதில்ல. அப்போ இவ்வளோ நாள் சும்மா இந்த மதவாதம், மண்ணங்கட்டிவாதம் இதெல்லாம் சும்மா தமாசா? அடிப்படையில் எல்லாம் வியாபாரம் தானே பண்ணுறீங்க. புதுசாக ஒருத்தர் வியாபாரம் நல்லா பண்ணுறாருன்னா, தம்பி நீ பண்ணுப்பா, நல்லா பண்ணுப்பா, உனக்கு என்னப்பா மேலே சப்போர்ட்டு சைடில் சப்போர்ட்டு. கவர்னர் வந்து இந்த எம்எல்ஏக்கு ஒத்துக்கலை, உடனே கூப்பிட்டுருக்கணும், அப்படியே ஆத்துனீங்களே. இப்போ எங்கே போனார் கவர்னர்? அதெல்லாம் கேள்வி கேட்கலாம்ல. அப்பா என்னப்பா நடக்குது, சம்மன் பண்ணலாம்ல, கூப்பிட்டு சீஃப் செக்ரட்டரி யாரோ, வாட் இஸ் திஸ், என்ன இது
இனிமேல்லாம் ராஜினாமா வந்தாலாம் வந்து சார் கேட்கலாம் சார், கவர்னர் ஒன்றும் தப்பு கிடையாது. கேட்குறதுக்கு முறை இருக்குது. தாராளமாக என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் அனுப்பலாம். எனக்கு இந்த மாநிலத்தில் குதிரை பேர அரசியல் நடக்கிறதா சந்தேகம் இருக்கிறது, இதில் கருப்பு பணம், லாட்ரி பணம் அது மாதிரிலாம் வந்து சந்தேகமாக வர மாதிரி எனக்கு தரவுகள் வருது. இதை ஒரு கவர்னராக நான் அனுமதிக்க முடியாது. மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இல்லை மொத்தமாக கலைச்சிட்டு மேபி இதெல்லாம் பிளானாக தெரியல, இப்படி பண்ணி மொத்தமாக திருப்பி கலைச்சிட்டு மறுபடியும் போய் அழுது ஊரெல்லாம் ஒப்பாரி வச்சு குழந்தைங்க திருப்பி இப்போ முன்னாடி வந்து குட்டீஸ்ன்னோம், இப்போ வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க கூட பேசலான்னு டெக்னாலஜிலாம் வந்துச்சான். இல்லை பிறந்த குழந்தை 2 வயசு 3 வயசு குழந்தை கூட அப்பா அம்மா விஜயண்ணா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ என் குழந்தை பாருங்களேன், எடுத்த உடனே விஜயண்ணா சொல்லிச்சு. நாங்கள் வந்து மக்களே எங்கள் குழந்தை பாப்பா அம்மா கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொன்னா விஜயண்ணா உடனே சொல்லிட்டா, அதனால எங்க குடும்பமே வந்து நாங்க விஜயண்ணாவுக்கு ஓட்டு போட்டுட்டோம். நீங்களும் ஓட்டு போட்டுருங்க, லைக் பண்ணிடுங்க, தவறாம ஃபேன்ஸ் ஓட்டு போட்டுருங்க. அப்புறம் என்னமா வேர்க்குது, அது கரண்ட் இல்ல, விஜயண்ணா ஜெயிச்சா போதும், கரண்ட் இல்லைன்னா என்ன அப்படின்னு ஒரு இன்ஸ்டா ஒன்று போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சார் மூளை செலவை நடந்து கொண்டு இருக்கிறது. சைக்காட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கிற ஆசிரியர்கள், கல்லூரி பேராசிரியர்கள்லாம் திக்குமுக்காடி போயிருக்கிறாங்க. எப்படி இந்த மாணவ சமுதாயத்தை அடுத்த சமுதாயத்தை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தெரில. திமுக ஊழல் கட்சி தான், அதிமுக ஊழல் கட்சி தான், தோக்கட்டும், அதை பற்றி எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மூளை செலவெல்லாம் யாரும் பண்ணி ஓட்டு கேட்கல சார். அவங்க ஏமாற்றி ஓட்டு கேட்டாங்க, பொய் பேசி ஓட்டு கேட்டாங்க, லஞ்ச லாவணத்தையே 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து ஜனங்க கிட்ட பயப்படுற மாதிரி நடிச்சு ஓட்டு கேட்டாங்க. ஆனால் ஜனங்களையே மூல செலவு பண்ணி ஜெயிச்ச ஒரே கில்லாடி கட்சி யாரான்னா தாவேகா தான் சார். ஒரு இடத்துக்கு போல இவங்க போய் போஸ்டர் ஓட்டுறது, மஞ்சள் நீராட்டு விழாக்கு போய் வணக்கணே அப்படின்றது, அப்புறம் புப்புனித விழா, அப்புறம் புதுமணி புகு விழா, அப்புறம் இறப்பு இருக்கும், வீட்டில் போய் மாலை போனால் சுடுகாடு வரல மாலையை தூக்கின்னு போடுறது, எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. அதாவது மிரட்டி காசு வாங்குறது, திருடுறது, உருட்டுறது, இதுக்கு நடுவில் சர்வீஸுன்ற பேரில் இதுவும் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு தேவை வந்து ஒரு தொகுதியில் ஒரு 200 பேர் இன்ஸ்டாவில் எதையோ ஒன்று போட்டு அவங்கள நம்ப வைக்கணும். நம்ப வச்சுட்டு அதையே டெய்லி போட்டுங்கன்னா அது அப்புறம் பழக்கம் ஆகிடும். அவர் நல்லவர். என்னப்பா போன வாரம் கூட அந்த ஸ்கூல் பில்டிங் பக்கத்தில் இருந்த ஒரு கிரவுண்டை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவர் பண்ணினாராம். நல்லவருங்க, அவர் தப்பாக பேசுகிறாங்க, இப்படி பேச ஆரம்பிச்சிடும். அதனால் அரசியல் அப்படி தான் போகுது. இனிமேல்லாம் வந்து இந்த எலெக்ஷனு இதெல்லாம் வந்து இன்னும் 2 தேர்தலில் பிரதமரும் அப்படி தான் போயிட்டுருக்காரு. மோடிஜியும் கிட்டத்தட்ட இவரும் அது மாதிரி தான் போயிட்டுருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நல்ல எடுத்துக்காட்டுகள், நல்ல இது. விஜய் சாருக்கு ஓட்டு கேட்டு நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இப்போ கூப்பிட்டு இதெல்லாம் கேட்கணும். என்னங்க வைகோ கட்சிங்க எவ்வளோலாம் பேச்சு பேசினா ஞாபகம் இருக்குங்களா விஜய் சார் பற்றி? அவர் கட்சியிலேருந்து 2 பேர் வந்து வரான்றாங்களாம் தாவேகாக்கு. அவர் போனன்றாரு, ஆனால் கூட இருக்கவங்க போக மாட்டேன்றாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா சாதாரணம் தஞ்சி அப்படின்வாங்க. அப்போ ஆராசாவை தான் கூப்பிட்டு விடணும். சாதாரணமான எப்பா என்னப்பா இந்த குழந்தைக்கும் அந்த பிள்ளைக்கும் திருமணம், நீங்கள் அப்புறம் திருமணம்லாம் ஆச்சு, அப்புறம் பார்த்தா இது வந்து அங்கேருந்து அங்கே போகுதுன்னு அவர் பாஷையில் பேசுவார் ஆபாசமாக. அப்போ நிறைய ஐயா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற சொற்பொழிவாளர்கள்லாம் உருவாக்கி விடுறது யார்? இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இப்போ பாருங்கள், நம்ம பேசினதில் கரண்ட் பில்லு, தண்ணி பிரச்சனை, சொத்து வரி, வேலை வாய்ப்பு, எக்ஸாம் வந்து ரிசல்ட் லீக் ஆனது, அதுக்கப்புறமா இதெல்லாம் பேச முடியல. என்ன அரசியல் இது? அப்புறம் நேற்று வந்து அரசகுமார் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பணம் வாங்கினார் கொண்டார். அது 100 கோடிக்கு மேலெல்லாம் வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. கட்சியில் ஐயா பாக்யராஜ் சேர்த்து அந்த செய்தி பெருசாக வராமல் போயிடுச்சு. இதுவும் ட்ரை பண்ணுறாங்க, என்னென்ன பண்ண முடியும், ஏது இது. இப்போ ஊழலை தாண்டி மற்ற விஷயங்களை தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் தான். திருமாவளவன் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பேரன் அப்படின்னு தான் விஜய் அவர்களை வந்து சொன்னார். கூட்டணியில் சேர்ந்த பிறகு வந்து நான் நம்புகிறேன் பாஜகவை வந்து அவர் வலிமையாக எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ நேற்று அவர்களுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பெரியார் அரசியல் வந்து இங்கே மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாகியிருக்கோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது. தாவேக்காவை வரக்கூடிய நாட்களில் எதிர்க்கக்கூடிய கட்சி எது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பேசுகிறார். ஒரு பக்கம் விஜய் அவர்களை பாராட்டவும் செய்கிறாரு, இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு அச்சத்தையும் வந்து வெளிப்படுத்துகிறாரு. இது திமுக இந்த சீனில் இல்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு யுக்தியாக பார்க்கலாமா, இல்லைன்னா இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஒன்றும் இல்லை சார். இப்போ
இது பெரிய அரசியல்லாம் பண்ண வேணாம். இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ அண்ணன் திருமாவளவன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காருன்னா, ஐயா சங்கர் படத்தில் அம்பியா இருப்பாப்புல, அப்புறம் ரெமோவாக மாறுவாப்புல, திருப்பி அந்நியனாக மாறுவாப்புல. அதாவது அவங்க கட்சிக்காரங்க கிட்டலாம் பேசும்போது வந்து அம்பி மாதிரி இருப்பார். நம்ம வந்து இது இப்படி பண்ணோம், இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும், நம்ம வந்து யாருக்கும் விலை போகக்கூடாது, நமக்கு சுயமரியாதை தான் முக்கியம், ஐயோ இது தப்பு, இது நோக்கு செய்யக்கூடாதோ அப்படின்ற மாதிரி இருப்பார் அம்பியா. அதுக்கப்புறமா மற்றவங்கெல்லாம் அந்த பிஜேபியோட, அதாவது தாவேகா கூட போயிட்டு வராங்கல்ல, அதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஏக்கம், நம்மளும் அமைச்சர் ஆக முடியாதா, நமக்கு பின்னாடி வந்த விஜயெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டார், நம்ம துணை முதலமைச்சர் தான் கேட்டோம், விஜய் தம்பி ஒத்துக்கலை அப்படின்னோன்னா அப்போ அங்கே ரெமோவாக மாறுவார். நான் அந்த கூலிங் கிளாஸ்லாம் போட்டுனேன், பைக் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே ஆர்இஎம்ஓ அப்படின்னு, நான் ஒரு பெரிய இயக்கம், நாங்கள் சப்போர்ட் பண்ணால் எங்களோட இது இல்லாமல் ஆக முடியாது, இப்படிலாம் அந்த மார்க்கெட்டிங், அது ரெமோ. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்நியனாக மாறுவார். அதுதான் எப்போ நான் வந்து இந்த மாற்றி பேசுகிறது. அப்போ அவருக்கு வந்து ஒரு ஏன்னா ஒரு நிலையான ஒரு தன்மை என்பது சுத்தமாக இல்லை. இந்த லாஸ்ட் ஒரு 1.5 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இப்படின்றாரு, மறுநாள் இப்படின்றாரு, அப்புறம் இப்படின்றாரு அப்படின்றாரு. எதனா நம்ம ஜாஸ்தியாக அதில் எதனா கேள்வி கேட்டோன்னா நாங்கள் ஒரு பட்டியலின மக்கள் கட்சி, எங்களை ஒடுக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புராண கால பழியை சொல்லிட்டு ஓடி போயிடுறது. யார் இப்போ எங்கே ஒதுக்குனாங்க? இப்போ அவர் தான் 8 அமைச்சர் குத்துக்கிறாரு தாவேக்காவுக்கு, போதாதுக்கு உங்கள் கட்சியிலேருந்து வேறு போய் சேர்ந்துருக்கீங்க. இப்போ தலித் அரசியல் பேச வேண்டிய தேவை எங்கே வந்து வருது? தலித்து மக்களுக்கு உண்டான ஒரு ஒப்பற்ற தலைவராக பட்டியலின மக்கள் கொத்தா ஓட்டு போட்டுருக்காங்க. யாருக்கு? தாவேக்கு. கிறிஸ்துவர்கள் மொத்தமாக கும்பலாக ஓட்டு போட்டுக்கிறாங்க நிறைய. அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களே பெண்கள் ஆகட்டும், குழந்தை, ஏதாவது சிறு வயதுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பூத்து வாரியாக திமுக அதிமுக எடுத்த களவில் ஆய்வில் தெரிய வருது. அப்படி இருக்கும்போது சேப்பாக்கு ட்ரிப்ளிகேன்லையே ஒரு சில பூத்துலலாம் வந்து இதுவரைலாம் அவ்வளோ கம்மியாக திமுகவுக்கு வந்ததே கிடையாது. உதயநிதி ஸ்டாலினோட மார்ஜின் எவ்வளோ? உதயநிதி ஸ்டாலினா 20,000 ஓட்டில் ஜெயிச்சார், இல்லை 50,000 ஓட்டில் ஜெயிச்சாரா? 2000 சில்லற அது மாதிரி தான், எனக்கு கரெக்டாக நம்பர் ஞாபகம் இல்லை. அவருக்கே நிறைய தொகுதியில் முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாவில் மைனஸ். ட்ரிப்ளிகேனில் பார்சாதி கோயிலை சுற்றி எப்பயுமே அதிமுக பிஜேபி வருது, அங்கே பிராமின்ஸு விஜய்க்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் பொங்கலுக்கு பரிசு எல்லாம் டோக்கன் எடுத்துகிட்டு போயிட்டு மாமா சேமமாக இருக்கலாம், மாமி நன்னா இருக்கல, துணை முதல்வர் தொகுதியிலேருந்து அலுவலகத்துலேருந்து கொடுத்தாங்க, நீங்கள்லாம் கஷ்டப்படாதீங்க, நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். உண்மையாக சொன்ன தொகுதி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாப்புல. இப்போ ஏன்னா டெப்டி சிஎம்னும் போது அரசு அதிகமாக அங்கே ஆளை போடும், கரண்ட்டு பிரச்சனை எல்லாத்தையுமே தண்ணி கிண்ணி தேங்காத மாதிரி எல்லாம் குளத்தூருக்கும் பண்ணாங்க, இதுக்கும் பண்ணாங்க. ஆனால் ஓட்டு வரல, அது வேறு விஷயம். அப்போ அந்தளவுக்கு உங்கள் கட்சிக்காரங்க அவ்வளோ நல்ல பேர் சம்பாரிச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். விஜய் சார் வந்து ஒரே தேர்தலில் கவர்ச்சினால ஜெயிச்சிட்டாருன்னு கிடையாது. கவர்ச்சி பாதி, மீதி பாதி நம்மளோட கெட்ட பேர் பாதி. தொடர்ந்து பேசுவோம் சார், உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.